இங்க இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பசியால வந்து வாடி இருக்கு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஞ்சி போன பொருட்கள் தான் கிடைக்குது. ஒரு ஃப்ரெஞ்சை தாண்டி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு அது கிடைக்குது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் நியூட்ரிஷனான ஒரு ஃபுட் தேவைப்படுது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு ஹெல்த்தியான செடியை பாக்குது, அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஆனா அதுகிட்ட போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஃபென்ச்சை தாண்டி வந்து அது போகணும். ஸோ அதுகிட்ட போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து ஷாக் அடிச்சுட்டே வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அது மன உறுதியை வந்து விடாம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே ஷாக் அடிக்க அது என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு எஜ்ஜியோக்கு அந்த ஃபென்ச் கீழே வந்து போறத வந்து அது பாக்குது. சரி நம்மளும் அதே போல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபென்ச் கீழே வழியா வந்து பாத்தீங்கன்னா அது போகிறதுக்காக ஃபுல்லா வந்துருது. ஆனா கடைசி அதோட வால் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபென்ச்ல வந்து பட்டுறது. பட்டதும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஷாக்னால அப்படியே மேல அப்படியே பறந்து போறது. பறந்து போனது இல்லாம இப்ப கீழே வந்து லேண்ட் ஆயிடுது. ஒரு வழியா அப்படியே நம்ம ஃபென்ச்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த செடியை சாப்பிடலாம்னு கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த செடி இது உடம்புல இருக்கக்கூடிய ஷாக்கால வந்து பாத்தீங்கன்னா பொசுங்கி போயிடுது. உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா